சமையல் கட்டில உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்க வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா, நல்லாவே இல்ல சாப்பாடு. வாயில வைக்க முடியாம இருக்கு. "என்ன சாப்பாடு செஞ்சிருக்கீங்க? வாயில கூட வைக்க முடியல. இப்படியா பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து "வாசமா இருக்கே! எங்கேருந்தோ வாசனை வருதே!" அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா கண்மணி சமையல் கட்டில உட்காந்து சாப்பிட்றாங்க. அண்ணி வந்து எவ்வளோ சூப்பரா சமைக்கிறாங்க. ஒரு அவ என்ன சமைச்சா? அரிசியும் பருப்பையும் சும்மா வேக வச்சா. அதுவே ஒண்ணுமே புரியல. அது ஒரு சமையலா? அந்த சமையலே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்க எல்லாத்தையும் கொட்டி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க சமையல. இதெல்லாம் ஒரு சமையலா? எல்லாம் என்ன பண்றது? குடுத்து வைக்கலையே! ம் அ கண்மணி வேற கோவமா இருக்கா. இல்லன்னா இந்நேரம் நம்மளுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் வந்து யோசிக்கிறாரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க கண்மணி சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டுட்டு வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு குடுத்து வைக்கல நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க எல்லாரும். மனசு கஷ்டப்படுறாங்க. இங்க வந்து அன்பு வந்து வீட்டுக்கு வராரு. சாப்பாடு இருக்கானோனே, "அந்த சாப்பாட நீ சாப்பிட்டேன்னா அவ்வளோதான்டா ஒரு வழி ஆயிடுவ. வேணா நீ சாப்பிட்டு பாருன்னோம்." "ஐய்யய்யோ! என்ன சொல்றீங்க?" அப்படி சொல்லிட்டு சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். "என்ன இது சாப்பாடா? இது இப்படியா பண்றது?" அப்படி சொல்லி சொன்னோனே, இப்போ என்ன பண்ணுறது? ரொம்ப பசிக்குது. ஏன்டா சாப்பிடாம வந்த?" ஆஃபீஸ் டென்ஷன்ல நான் சாப்பிடல. எனக்கு ரொம்ப பசிக்குது. ரொம்ப கேரா இருக்கு. உனக்கே ஆகாதுடா. இப்போ என்னடா பண்ண போற?" அப்படின்னோனே, சரி என்ன பண்ணுறது?" அப்படி சொல்லிட்டு சமையல் போறாரு. பார்த்தா ஒரே வாசமா இருக்கு. இங்கே இங்கே என்ன சாப்பாடு தனியா இருக்கு?" அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. கண்மணி அண்ணி சமைச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு சமைச்சாங்க அப்படின்னோனே, என் பொண்டாட்டி சமைச்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு சாப்பிட்றாரு. அத பார்த்து வந்து ஐய்யய்யோ! அப்படி சொல்லிட்டு அண்ணி வேற வராங்களேன்னோனே, பார்த்துட்டு அப்படியே மறைக்க பார்க்குறாரு. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. சாரி கண்மணி ரொம்ப பசியா இருந்தா அதான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னோனே, கண்மணி ஒண்ணும் சொல்லாம போயிடுறாங்க. நல்ல காலம் கண்மணி எதுவும் சொல்லாம போயிட்டா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து கண்மணி வந்து மார்க்கெட்க்கு காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா வந்து அங்க யாரோ நின்னு பேசிட்டு இருக்காங்க 2 பேரு. யாருன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. அந்த வெண்ணிலா தான் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வெண்ணிலா கூட யாரோ உட்காந்து நின்னு பேசிட்டு இருக்காங்க. அத பார்த்து கண்மணி பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. இது அவன் தானே! அன்னைக்கு இவன் தானே வந்து பிரச்சனை பண்ணான் வீட்ல. இவன இப்போ வெண்ணிலா கூட நின்னு பேசிட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்கும் என்ன வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி யோசிக்கிறாங்க. என்னவா இருக்கும் இவங்க 2 பேருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட போறாங்க. கிட்ட போயிட்டு மறைஞ்சு வந்து கேட்குறாங்க. பார்த்தா வந்து இங்க பாரு தேவையில்லாம என்ன எதுக்கு தேடி வந்த நீ? எங்க வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. கரெக்ட்டு தான் நீங்க சொல்றது. ஆனா எனக்கு வேற வழி இல்லையே. என்ன வழி இல்ல? நீங்க வேற ப்ராஜெக்ட்ட தள்ளி போட்டீங்க. நம்ம வந்து ஆள மாத்தி இந்த மாரி பண்ணிட்டோம். அது அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து நீங்க என்கிட்ட எதுவுமே பேசலையே! அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நீ தான் போதும்னு சொன்னல்ல. இப்ப பணம் கேட்குற. என்ன பண்றது? இவ்ளோ சீக்கிரம் வந்து செலவாயிடுச்சு. கொஞ்சம் பணம் குடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்டின்றாங்க. இங்க பாரு அதுக்காக தேடிலாம் வரக்கூடாது. நான் உனக்கு ம் ச பணத்த அனுப்பிச்சு விடுறேன். கையிலலாம் நான் ஒண்ணும் வச்சுக்கின்னு சுத்தல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம். எப்படியும் அந்த அசைன்மென்ட் இன்னும் முடியல. அது பாதியிலே நிக்குதுன்றது ஞாபகம் இருக்கா இல்லையா? எனக்கு தெரியும் மேடம். பாதியில தான் நிக்குது. என்ன பண்றது? ஆள மாத்தி நம்ம ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம். இல்லன்னா இந்நேரம் நடக்கிறதே வேற. எப்படி இருக்கா அந்த லேடி? அப்படின்னோனே, அதெல்லாம் நான் அப்புறம் பேசுறேன் உன்கிட்ட. அவ இன்னும் இந்த உலகத்த விட்டு போகாம நல்லா தான் இருக்கா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஏதோ பேசிக்கிறாங்களே! ஒண்ணும் கேட்கலையே! ஆனா வந்து ஏதோ ஆக்சிடென்ட் அப்படின்ற மாரி வந்து கேட்குதே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. யாரோ பார்க்குற மாரி இருக்கு. நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இங்க வெண்ணிலாவ வந்து வழி மறிச்சு நிக்கிறாங்க கண்மணி. கண்மணி பார்த்த வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அவன்கிட்ட உனக்கு என்ன பேச்சுன்னோனே, எவன்கிட்ட? எனக்கு எல்லாமே தெரியும். அவனும் நீயும் சேர்ந்து ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. ஏதோ ஆக்சிடென்ட்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஐய்யய்யோ! இவ கேட்டாளா எல்லாத்தையும்? அப்படின்னோனே, இங்க பார் உண்மையிலேயே வந்து சொல்லு. உனக்கும் அத்தைக்கும் ஆக்சிடென்ட்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லையே! அப்படின்னு இங்க பார் ஒரு வேளை உனக்கும் அத்தை ஆக்சிடென்ட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என்ன மனுஷியாவே நீ பார்க்க மாட்ட. புரியுதா? அப்படின்றாங்க. ஐய்யய்யோ! இவளுக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சே! இப்ப என்ன பண்றது? இவ போய் அன்புகிட்ட சொல்லிட்டா என்ன பண்றது? வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வெண்ணிலா.